வீராமணன் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட சூப்பரான ஒரு ப்ரொமோ தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோவோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே விஜய் வந்துட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்காங்க இல்லையா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டுருக்காங்க இல்லையா, அதை எப்படியாவது பொய்ன்னு எல்லார்கிட்டேயும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானாக வந்து கண்மணி, வீரா எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாறனும் வீராவும் வள்ளியை கூப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க. என்னத்த, எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக நாங்களாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எவ்வளோ கதை சொல்லியிருக்க. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா? இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அந்த கதையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து விஜி வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு கேட்டுட்ருக்கிற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறையா சிம்டம்ஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆமாம், உடம்புல எல்லாம் அப்படியே நிறைய மாற்றம்லாம் வருமாமே அப்படின்னு சொல்லி வீராவும் கேட்கவும், ஆமாம்மா நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆமாத்த, என்னத்த இப்படி முழிக்கிற? எங்ககிட்ட எவ்வளோ கதை சொல்லிட்டு, இப்போ எதுவுமே தெரியாத மாரி முழிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா நெறைய வரும் அப்படின்னு சொல்லவும், நீ சொல்லியிருக்கியே, எங்க அம்மா வந்து நாங்க வயித்துக்குள்ள இருக்கும்போது வந்து எங்க அம்மாவுக்கு மூக்கு வந்து எப்பவுமே செவந்துட்டே இருக்கும், உடம்பெல்லாம் அரிக்கும், கணுக்கால் கருப்பா இருக்கும். இப்படிலாம் நெறைய சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லவும், அப்போ ஆமாம்மா நீங்க வந்து வயித்துக்குள்ள இருக்கும்போது உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கணுக்கால் எப்போ பார்த்தாலும் கருப்பாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அத விஜய் வந்து கேட்டுட்டு, "இப்ப பாரு நம்ம நடிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு, "ஐயோ! உடம்பெல்லாம் ஒரே அரிக்குதே" அப்படின்னு சொல்லி சொரிஞ்சிட்ருக்காங்க. மூக்குல சிவப்பா என்னத்தையோ ஒட்டி வச்சுட்டு, "ஐயோ! மூக்கெல்லாம் சிவப்பா இருக்கே, என் கணுக்கால்லாம் பாரு கருப்பாயிருச்சு, என்னாச்சுன்னே தெரியலையே" அப்படிங்கிற மாரி நாடகம் ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து அத பார்த்துட்டு வள்ளியும், கண்மணியும் வந்து சிரிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ வந்து முடியுது.